நம்புங்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் உறவுகளே, இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தின் சட்டங்கள் நல்லவைகள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த மார்க்கத்தை வரையறை செய்த அல்லாஹ் தூய்மையானவன் என்று நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மார்க்கத்தை பின்பற்றுதல் என்பது இலகுவாகும். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை அற்பமானது. நீங்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும், எப்படித்தான் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும், அல்லது எப்படித்தான் மறைத்திருந்தாலும் மறைக்காமல் இருந்தாலும் என்றோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறீர்கள். அண்மையிலே முகநூலிலே ஒரு பதிவு படிக்க கிடைத்தது. நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய உடல் முழுக்க மூடப்படுவது அவர்களுடைய கஃன் துணியால் தான் என்று சொல்லி அந்த பதிவு சொல்லிக் கொண்டிருந்தது. உண்மை அதுதான். இன்றிருக்கிற நிறைய பெண்களுடைய உடல் முழுக்க முழுமையாக மறைக்கப்படுவது அவர்களுடைய கஃன் துணிகளால் தான். கஃன் துணிகளால் எங்களுடைய உடல் மறைக்கப்படுகிற அந்த நாள் வருவதற்கு முன்னால், துடிதுடித்து உயிர் பறிக்கப்படுகிற அந்த நேரம் வருவதற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய மலக்குல் மௌத்தை காணுகிற அந்த நேரம் வருவதற்கு முன்னால், உறவுகளே, இந்த உலகின் எல்லா சந்தோஷங்களும், எல்லா நிம்மதிகளும், எல்லா வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களும் இல்லாமல் போகிற அந்த கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய அருளை தவிர வேறு எந்த அருளுமே எங்களுக்கு உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷருடைய வழியில் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய குர்ஆனிய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்த ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனும் வெற்றியாளர்களாக இந்த சமுதாயத்தில் மஹ்ஷருடைய வழியில் எழுந்து நிற்பார்கள். சிரமம் தான் அன்புக்குரியவர்களே. இந்த நாகரிகமான காலத்தில் ஹிஜாப் அணிதல் என்பது போராட்டம் தான். இந்த நாகரிகமான காலத்தில் அலங்காரங்களை மறைத்தல் என்பது போராட்டம் தான். இந்த போராட்டமும் இந்த வெற்றியும் இந்த உறுதியும் தான் சுவர்க்கத்தின் சுந்து இஸ்தபரக் என்று சொல்கிற சுவனத்து பட்டாடைகளை எங்களுக்கு பெற்றுத் தருகிற காரணம். சுவனம் விலை உயர்ந்தது, சுவனம் மதிப்பு மிக்கது. மரணத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையின் சந்தோஷம் அது மதிப்பு மிக்கது, விலை மதிப்பற்றது. அதை பெற வேண்டுமானால் இந்த உலகத்தை இழந்தாக வேண்டும், இந்த உலகத்தை இழந்தாக வேண்டும், இந்த உலகத்தில் சின்ன இன்பங்களை விட்டு கொடுத்தாக வேண்டும். ஈமானிய உறவுகளே, அல்லாஹுக்காக கட்டுப்படுங்கள். அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் ஒன்றில் தான் இந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷம் இருக்கிறது. யாரும் எதையும் சொல்லுவார்கள், யாரும் எதையும் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் சொந்த கணவனாக இருந்தாலும், சொந்த பெற்றோராக இருந்தாலும், சொந்த உடன்பிறப்புகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்படாதீர்கள். உங்களுடைய மனைவிமாராக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், உங்களுடைய உறவுகளாக இருந்தாலும், உங்களுடைய உணர்வுகளாக இருந்தாலும் அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் யாருக்கும் கட்டுப்படாதீர்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ற வார்த்தைக்கு பிறகுதான் வாழ்க்கையில் அடுத்த எல்லாமே. இவைகளெல்லாம் நான் இப்பொழுது பேசிய வரையறைகள் எல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, குர்ஆனிலும் சுன்னாவிலும் வரையறை செய்யப்பட்ட விஷயங்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை பின்பற்றுதல் என்பதை தவிர வேறு சுதந்திரமோ வேறு உரிமையோ வேறு கருத்துக்களோ உங்களுக்கு கிடையாது. இதை பின்பற்றினால் வெற்றி அடைவீர்கள், பின்பற்றவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தோல்வி அடைவீர்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த மார்க்கம் பரிசுத்தமானது. இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் இலகுவானவை, தூய்மையானவை, பரிபூரணமானவை, வெற்றி தரக்கூடியவை. இதை பின்பற்றுவதை தவிர ஒரு முஸ்லிமுக்கு வேறு வழி கிடையாது. அல்லாஹுக்கு முன்னால் அடிபணிவோம், அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுவோம், குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக பின்பற்றி நடக்கிற, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் எடுத்து நடக்கிற நல்ல சமுதாயமாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, சுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.